வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம போதக்கார இளவரசை நேற்று அப்படியே ஃபீட்பேக்கு கொடுத்துருப்பா. ஆனால் ஃபீட்பேக்கு யார் வச்சு கொடுத்துருப்பான்னு பார்த்தா ஒரு சின்ன சில்ட்ரன் வச்சு கொடுத்துருக்குதா. அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனால் இவனோட ஃபீட்பேக்கு அந்த கொடுத்த வாய்ஸ் ரெக்கார்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல, பல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். திருப்பி வீடியோக்குள்ளே வரல, வாங்க போகலாம். இங்கே பாருங்க, என்கிட்ட இப்போ 2000 பேர் பக்கம் மருந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் குடியை நிப்பாட்டி இருக்கிறாங்க. சரிங்களா? 45 நாள் மருந்து கொடுத்து வாண்டடாக போய் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? எத்தனையோ பேர் இப்போ குடியை நிப்பாட்டிட்டு இப்போ 8 மாதம் குடிக்கல, ஒரு வருஷமே குடிக்கல அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அவர் அப்படி பண்ணுறதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இப்போ நான் மருந்து கொடுத்து அந்த மருந்து பலன் இல்லாமல் போச்சுங்களா? அவரு வாந்தி வந்து உங்களுக்கு உடம்பு எல்லாம் போயுமே திரும்பி குடிக்கிறாருன்னா அது அவரோட இது. அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? மருந்து கொடுத்த எல்லாருமே இது நாள் வரைக்கும் குடி நிப்பாட்டிட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது உங்க வீட்டுக்காரர் தான் நீங்க கேட்கணும். குடிச்சுமே ஏன் மருந்தெல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சாமி, மருந்து வந்து ஒரு பேக்கெட் 15 நாளைக்கு 2000, மொத்தம் 45 நாளைக்கு சாப்பிட்டா 6000 ரூபா வருதுங்க இந்திய காசுக்கு. அதுபோக சிப்பிங் காசு வந்து 3000 ரூபா வருது. டோட்டல் அமௌண்ட் வந்து 9000 வருது இந்தியன் காசுக்கு. நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நான் கொரியர் அனுப்பிச்சி விட்ருவேன். சிஸ்டர், டாக்டர்கிட்ட பேசிட்டேன் நான். 15 பேக்கெட்டு 1000 ரூபா சிஸ்டர். 50 ரூபா கொரியர் சார்ஜ். 15 பேக்கெட் தான் 1000 ரூபா சிஸ்டர். இவன் 15 பேக்கெட் 2000 ரூபாய்க்கு வாங்குறான். இவனுக்கு ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒரு பேக்குக்கும் 1000 ரூபாய் லாபம் நிற்கிது சிஸ்டர். 3000 ரூபாய் லாபம் நிற்கிது. கொரியர் சார்ஜ் 50 ரூபா தான் அவரே வாங்குறாரு. இவனும் அந்த ஊர் பக்கத்துல இருந்து தான் அனுப்புறான். கொரியர் சார்ஜ் 50 ரூபா. சரி, 60 ரூபாயே வச்சுக்கோங்க, இல்லை 100 ரூபா கூட வச்சுக்கோங்க கொரியர் சார்ஜ். அவனுக்கு ஒரு லாபம்னு ஒரு 200 ரூபா வச்சாலும் 1500 ரூபா கூட வாங்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் 1000 ரூபாயும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குறேன். சரி, ரெக்கார்ட்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னும் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். ஒட்டு மொத்தமாக அவன் மாட்டினாதான் சிஸ்டர் அது சரிப்பட்டு வரும். ஒரு இது இல்லாமல் ப்ராப்பராக கவர் இல்லாமல் கூட மருந்து போட்டு வித்துட்டு இருக்கான். ஒரு இதுக்கு 6000 ரூபான்னா அவன் என்ன சம்பாதிக்கிறான்னு நினச்சி பாருங்க. வீடியோவே ஒரு வாரமாச்சு, வீடியோவே அவன் போடவே இல்லைன்னா அப்போ அவன் இதில் முழுசாக சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னு தான் அர்த்தம். அவனுக்கு எங்கே காசு வருதோ அதுதான் அவனுக்கு மெயினாக போய்கிட்டு இருக்குது. நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இதுதான் ஃபீட்பேக்கு. எப்படின்னா, அந்த பொய்காரியோட அண்ணன் ஃபஸ்ட்டு என்னங்கிறா, நாங்கள் 2000 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறோம், என்ன நீங்கள் மட்டும் என்ன சொல்கிறீங்க, நீ கொஞ்சம் கம்முனுமா அப்படின்னு மிரட்டுற துணியில் பேசுகிறா. யார்கிட்ட? கோயம்புத்தூரில் ஒரு ஏழைப்பெண், வீட்டு வேலை செய்கிற ஏழைப்பெண் இவங்ககிட்ட மருந்து வாங்கிடுச்சு. ஆனால் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதோட கதையை அப்புறம் சொல்கிறேங்க. அப்புறம் பார்த்தா பொய்காரி திருட்டு மயிலோட அண்ணன் தான் இப்போ அந்த ஆடியோ பேசினா. அதுக்கப்புறம் பொய்காரி பேசினா, ஏமா எத்தனையோ பேர் மருந்து வாங்கி குடித்து திருந்தி மகான்களாக இருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கார் வாந்தி எடுத்து என்ன பண்ணுறது? எவ்வளோ ஒரு வாயின்னு வருங்க, எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் எடுக்கிறதே மக்கள்கிட்ட பிச்சை. இதில் வேற மிரட்டுறாங்க. அப்புறம் அந்த ஏழை பெண் மீடியாக்கிட்ட போயிடுவேன், ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், இன்ஸ்டாகிராமில் போயிடுவேன்ட்டு எல்லாமே அந்த பைரவி அக்காவோட சேனலில் பேசின வீடியோ வந்தது. கதர்னா ஐயோ மீடியா கிட்ட போயிட்டுட்டா நாம ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு பணத்தை திருப்பி கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொய்காரியோட அண்ணனுமே பேசுனது எனக்கு தெரியலையுமா அப்படின்ட்டு ஒரு கட்டுக்கதை அடிக்கிறான். அந்த பெண்ணுக்கு மட்டும் பணம் கொடுக்கலிங்க, திருவள்ளூரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் பணம் கொடுத்தாங்க. 10,000 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து மக்களை காப்பாற்றுறேன்னு ரெக்கார்டு போட்டு பிச்சை எடுக்கிறான். எப்படி ரெக்கார்டு? ஃபீட்பேக் யார் கொடுக்கணும்? இந்த மருந்து வாங்கின ஆம்பளை தான் கொடுக்கணுங்க. அவனை எங்கேயோ போயிட்டா. இல்லை, இந்த மருந்து வாங்கின பெண்ணின் கணவரோட மனைவி தானே கொடுக்கணும். ஆனால் இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. திருப்பி பேசுது. எவ்வளோ ட்ரைனிங், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் போட்டு பிச்சை எடுக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன இருக்கிறாரு, உங்களை பற்றி ஒருத்தர் மருந்தை பற்றி தப்பாக பேசுகிறார் அப்படிங்கிறாரு. அவருக்கு நான் ஒரு பதில் கொடுக்குறேன். மருந்தை பற்றி தப்பாக பேசலிங்க. அந்த மருந்தை பற்றி கேட்கணும். 9447064646. நல்ல காதில் கேட்டுக்குங்க. 9447064646. இது டாக்டர் நாகராஜன் அணு கிளினிக்.
இந்த போதைக்கார இளவரசனை பற்றியுமே அந்த திருட்டு மயில் அழுக்கு மயில் பற்றியுமே டாக்டர் சொல்லுவார். அப்புறம் அவன் ஒரு பதில் கொடுத்துக்கிறார் அவருக்கு. அவன் ஒரு பைத்தியங்க, அவனுக்கு ஒரு முடிவு கட்டு அப்படின்னா, இளவரசா நீ ஒரு மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தா நேராக வா, நானும் வரேன், ஒரு சேனல் வர சொல்கிறேன், கலைஞர் டிவி, சன் டிவி, பாலிமர் டிவி, எல்லா டிவியும் வர சொல்கிறேன், ஏதோ ஒரு டிவி, அந்த டிவியில் உட்காந்து நீ பேட்டி கொடு, நான் வந்து ஆதாரத்தை கொடுக்குறேன், அந்த மருந்தோட விலையை கேட்பேன், இந்த மருந்து யார் உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது, இந்த மருந்தோட லைசன்ஸ் எங்கே இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, இதெல்லாம் கேட்பேன். நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா தாராளமாக வா, எந்த இடத்துக்கு வேணா வா, நான் வர்றேன். அப்படி நீ பேட்டி கொடுக்கும்போது திருப்பி போக முடியாது, உன்னை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்க. ஏன்னா அவ்வளோவே தான் ஏமாற்றிருப்பாங்க. ஏமாற்றி போட்டு எவ்வளோ ஒரு நாயின்னு வருங்க. மருந்தோட பேர் சொல்லுவாரா, மருந்தோட விலை சொல்லுவாரா, அதைத்தான் நான் கேள்வி கேட்குறேன். இந்த மருந்தோட பேர் வந்து சுராரி சுரானா. நான் போஸ்ட்டில் போடுறேன், இவனை போட சொல்லுங்க பார்க்கலாம். அது உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு அதை பேசிட்டு இதை பேசிட்டு உட்காந்துட்டு ஹோட்டலில் திங்கிறது, பிரியாணி எவனும் பார்த்ததில்லை. ஒரு 4 ஃப்ரெண்டை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். எவனவே நான் காட்டுறேன். இப்படியெல்லாம் வந்து ஏமாற்றி தங்க நகை எடுக்கிறது, ஆடம்பரமான கறி, பீரோ, இவன் வீட்டில் 1 லிட்ரு பால் வாங்குறதா இருந்தாலும் கூடி அடுத்தவனோட காசில் ஏமாத்தின காசு வாங்கின பொருள் தான் சொல்லுவேன். சொந்த உழைப்பில் இவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, போடுற சட்டையும் கூட இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். வாட்ஸ்அப் வாங்குறான்லங்க, வாட்ஸ்அப்பில் கால் போகுமா, யூஸ் இல்லாத வாட்ஸ்அப்பை வச்சு போட்டு ஏமாற்றி போட்டு மக்களை காப்பாற்றுறாங்களாமா. அவங்க பார்த்தீங்கன்னா நீ துக்காட்டு குடும்பமே உட்காந்து பேக் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அதுதான் பொய். 4 பேக்கெட் தான் இருக்குது. இவன் 6 ஆர்டர் வாங்கலையே இருக்குது, ஆர்டரு வாங்கலையாட்டுக்குது. ஆர்டர் வாங்குறாப்பில் இருந்தால் எதுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும், ஆர்டர் வாங்குறாப்பில் இருந்தால் எதுக்கு நம்ப வைக்கணும். மக்கள் இவனை நம்ப மறுக்கிறார்கள். நிறைய பேர்த்துக்கு பணம் ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக பணம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அது விளக்கம் கூட சொல்லுவாங்களா? 6000, 10,000, 15,000 நான் போடுற ஆடியோவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டாக்டர் நாகராஜன் அவர்கிட்ட கேளுங்க. நான் போய் சொல்கிறேன்னா அவர் போய் சொல்லுவானா தெரியுமில்லைங்க உங்களுக்கு. அணு கிளினிக் அங்கே போய் ஏமாற்றி சுற்றிட்டு இப்போ அங்கே போகிறதில்ல. நான் அந்த டாக்டரோட நம்பரை மட்டும் போடலினா இந்த போதைக்கார இளவரசமே, இந்த பொய்யறியுமே கையிலே பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அத்தனை பேர்த்தை ஏமாற்றிக்க கோடிக்கணக்காக சுருட்டி இருப்பாங்க. இவங்ககிட்ட மருந்து வாங்கி ஏமாற்றாதீங்க. இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, அதைத்தான் சொல்லுவேன்.